அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்ல காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காது. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல செல்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணல் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் கிளம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார் வைகாசி மாதத்தில். சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் துணூடு விஷம் கலந்தாலும் விஷம் தானே. இப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அந்த தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த சிரமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்தில் வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அடித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க.
அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி இவர் 2 பேரும் ரிஷபத்தில் கூடாது. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன். அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியாக 4 நாள் உடனடியாக போய்ட்டு மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்கலம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகங்கள் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் யோகங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி நான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டானு வராது. எது வந்து பிரயோஜனம்? எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதுதான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எப்போது பேலன்ஸ் பண்ணணுன்றதை தனுசுக்கு சொல்லித்தர வேண்டாம். பிறவியிலே தனுசு பேலன்ஸ் தான். பேலன்ஸ் தராசு. என்ன கொடுக்குற, நீ என்ன கொடுத்ததுனால நான் ஒன்று கொடுக்கணும், நீ கொடுத்ததுனால நான் கொடுக்குறேன், நன்றி விசுவாசம். நீ கொடுக்கலன்னு தான் வருத்தப்படலை, நானும் கொடுக்கல. எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது பருத்தியே புடவையாக காய்க்கணும் அப்படின்னு நினச்சா நடக்குமா? அந்த மாதிரி இல்லை. அதுக்காக புடவை ஒன்றுக்காக பருத்தியே எல்லாம் பண்ணணும், நடக்காத காரியம். அதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம ஏதாவது அதிக மூளை உள்ளவங்க, தனுசு எளிமையான வாழ்க்கையை உடையவங்க இருக்கிறத வச்சு ஆசிப்பாங்க. கிடைக்கலையா பகவான் அனுப்புகிறான் இவ்வளோ அப்படின்னு ஒரு இதில் போய்டுறாங்க. ஏன்னா இந்த குருனுடைய குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? குரு தான் அந்த ராசி அதிபர். ஏன் காரணம் என்னென்னா உபயராசி இன்னொன்று, அவர் தான் எல்லாருமே கொடுக்கணும். தனக்கே வச்சுருந்தானா அப்போ உலகத்தை எப்படி கொடுக்கணும் அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அவர் மூலம் தான் ஃபீடிங் பாயிண்ட்டு அவ்வளோ பேர் கொடுக்கணும். வித்தவுட் நாலேஜ் ஆஃப் குரு நெவர் சூரியனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கழிக்க வேண்டியது. எங்களோட பொருள் இருக்குன்னா முஸ்லீம் மட்டும் நிறைய பணம் இருக்குது, நான் கழிக்க வேண்டியது தான். எல்லாம் இங்கே பணம் தான் உண்டு. அமெரிக்காவோட நிறைய பணம் இருக்குது. ஒரு பொண்ணாக நான் கட்சிக்க வேண்டியது தான். எல்லாம் அந்ததுக்காது சைனா, ஜப்பான், அது இது பக்கத்து நாடுகள்லாம் இந்தியா பயன்படுத்தி நல்லா அனுபவிக்கிறான். அவனுக்கு சொந்த மூலம் கிடையாது. எல்லா பேருக்கும் நிறைய வார் மெட்டீரியல்ஸ் பண்ணிக்கலாம், கப்பலாக வச்சுருப்பான். எல்லாம் பாழாக்கி என்ன பிரச்சனை? எல்லாம் வேஸ்ட்டு. புத்தியே வரப்போதில்லை. எல்லோரும் அதை புத்தி வர வரைக்கும் நம்ம பழைப்போம், நமக்கு ஒரு கவலையும் இல்லை. அதனால் எது சொல்கிறேன்னா, ஆனால் கள்ளங்கபடம் கிடையாது. அதுதான் அந்த அம்மாளுங்களுக்கு இப்படியே யோசிப்போம். ஐயோ. ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்கள் பார்க்கும்போது குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரே, அதே நல்லது தான், எழுதலே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு சாதகமாக வரணும்னா யார் இதுக்கெல்லாம் காரணம், அவள் நன்னா தான் எனக்கு வரும். அவளை உயர்த்திட்டானா போதும். நான் சம்பளம் வாங்கணும்னா முதலாளி நன்னா வியாபாரம் நன்னா பண்ணணும், நல்ல மனசோடு இருக்கணும், எனக்கு கொடுக்கணும், என் வாழ்க்கை விருத்தி ஆகும். அதுதான் இங்கே கன்சல்டிங் சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க. டாக்டரோ வக்கீலோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறதுலையோ கணக்கு போடுறதோ வங்கித்துறைகளோ இதெல்லாம் பார்க்கும். செக்ரட்டரியேட் அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் இவங்க நம்பர் 1. டீச்சிங் ஃபீல்டு தான் கேட்கவே வேண்டாம். இப்போ டீச்சிங் தான் 0 எடுத்தேன், வேறு மாதிரி இருக்கேன். அது தகுந்த மாதிரி நெட்ஒர்க்கில் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் நேராக வந்தால் அடிக்க தான் குதைக்கிறான், ஏமாத்திரம் ஃப்ராடு பண்ணுறான். நெட்ஒர்க்கில் பண்ணிட்டு போனாங்க. அதை பார்த்து படித்து மேலே வாங்க. கிளாஸு ஸ்கூல் நடத்துறதுக்கு அரசாங்கமும் லாய்க்கு இல்லை. வாஜாரிகள் போட்டு வேலை சேர்த்து தெரியல. வாஜாரிகளும் முழிக்கிறான். சம்பளத்துக்கு ஜீவனத்துக்கு வாழறோம் தவிர குழந்தைகள் வாழணும்னு எண்ணத்தில் இருந்தால் கூட வாழ விட மாட்டேன்றான். அது பசங்களும் பிறக்கும்போது பிரகலாதனோட படிக்கிற அந்த ராட்சச புத்தகம் மாதிரி எல்லாமே இருக்குங்க. எப்படி மேலே வருது, எது எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியல. பிறக்கும்போதே எப்படி பிறந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம்
அதனால் இதெல்லாம் படிப்பு சொல்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குது, அதுவே நம்ம படிப்பு வாழ கற்றுக் கொடுக்குது அப்படி இருக்குதுக்கு. அதனால் இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து மறைமுகமாக செய்யணும். அது 6ஆம் வீட்டை போய் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால டீச்சர் சொல்ல மறைமுகமாக டைரெக்ட் நேர்காணல் அப்படி சொல்லிட்டு இன்டர்வியூ இது எல்லாத்துலேயும் பண்ணணும். நெட்ஒர்க்கில் தான் எல்லாமே அது அப்புறம் தான் மொனலைஸ் பண்ணணும். எதுவுமே அது மாதிரி தான் நேரடியாக அப்பாயின்மெண்ட்டோ நேரடியாக இதுவோ கிடையாது. எப்படி நெட்ஒர்க் சார்ந்த பிஸ்னஸ் நேரடியாக கிடையாது, எல்லாம் கான்ட்ராக்ட் பிசினஸ் தான் எல்லாமே. அது மூலம் தான் நீ பண்ணி கொடுத்தா அவ்வளோ காசு கொடுத்தா. அதனால் இதெல்லாம் இப்போ கமிஷன், இந்த ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் சர்வீஸ் என்னென்ன உண்டோ இவெல்லாம் வந்து அதை கணக்கராக செயல்படுத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி நல்லா சம்பாதிச்சு ஹாப்பியாக வாழலாம். ஒரு குறைவும் இல்லை வாழ்க்கையில். குடும்பத்தில் எளிமையான வாழ்க்கை தான் போதும். வீடு வாசல் எல்லாம் இருக்கும். மாடு மடு கன்று குட்டி அது இது என்னென்ன உண்டு அதெல்லாம் இருக்கும். ஒரு கலாச்சாரத்தில் ஃபாலோ பண்ணுறது நீ கற்பனை கூட பண்ண அந்த இந்த முடியுமோ பண்ணி தான் இருக்கிறாங்க. அவள் இந்த இயற்கையாகவே அவளுக்கு இந்த சுபாவம் உண்டு, சாத்விக சுபாவம். அது போதும். கோபம் வந்தாலும் மறுபடியும் அன்மீன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இயற்கையான அந்த குணாந்திரங்கள். ஏன்னா இருக்கிற நட்சத்திரமே கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரியனோடு ஒரே ஒரு பார். மூலம் போராடம் உத்தராடம். போராடம் செல்வாக்கு உள்ளது. உத்தராடம் சூரிய நட்சத்திரம், மூலம் கேது நட்சத்திரம். மெயின் ஃப்ரேம் மூலம்னா தெரியல உங்களுக்கு. அதனால் அந்த எல்லாத்துக்கும் எல்லா நெட்ஒர்க்கு அதுக்கு காரணமாக இங்கே உட்கார்ந்துட்டுருக்காது. ஏன்னா குரு தான் கொடுக்கணும். அதனால் இவள் இன்னும் உட்கார்ந்துட்டுருக்கு. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம கையில் இல்லை. எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுக்கணுது. அது அவனுடைய அனுகிரகம் கிடைச்சே தான் கூட குருனுடைய அனுகிரகத்தினால இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழ முடியும். அவன் கர்மம் தரித்திரமாக இருக்கணும்னு என்ன பண்ணுறது. நலதமயந்தி இதெல்லாம் இருக்குங்கள. எத்தனையோ இருக்குது கேஸ். சூரிய வம்சத்துலேயே பிச்சை எடுக்க சனீஸ்வரன் சூரிய வம்சம் அவன் பிச்சை எடுக்கலையா. ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து காரண காரியங்களை வச்சுன்னு ஒரு ட்ராமா ஆடுற அனுபவிக்கிறதுக்கு இப்படி தான். உழைப்பேன்னு என்ன தெரியணும், கர்மங்கள் என்ன தெரியணும், அது கர்மங்கள்ன்றது மூலம் நம்ம என்னத்துக்கு வாழணும் அப்படி சொல்கிறது இதெல்லாம் இருக்குது. நம்ம இன்னொருத்தர் வாழறதுக்காக வாழணும், நமக்காக வாழலை அப்படின்னு என்னென்ன இருக்கணும். எல்லாத்தையும் படைச்சவன் எவனையும் படைக்கும் போது நீ அவங்களுக்காக வாழ்ந்தான் ஆகணும், உனக்காக எப்படி வாழ முடியும். இந்த அடிப்படையே தெரிஞ்சுக்கணும். இல்லை அது ஒருத்தரே சூரியனை ஃபீட் பண்ண முடியும். அந்த சூரியன் வந்து பாக்யாதிபதி பார்த்தீங்களா. டைரெக்டாக 9ஆம் வீடு அதிகாரி தனுசுக்கு யாருன்னா சூரியன் தான். பாக்கியம் அட்டகாசமாக கொடுப்பாரு உங்களுக்கு, கவலையே இல்லை. மறைவுத்தி நாள் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இந்த 2ஆம் வீடு குரு பாறை இருக்கு இல்லையா. குடும்பம் விருத்தியாது இல்லை, குடும்பம் தோஷம் போடுறது எல்லாம் தோஷம். அல்பாயத்துலேயும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். தாய்த்தான அந்த பசங்க அடிப்படை படிப்பு பேசிக் அது நல்லா விருத்தியாகுது. குடும்ப சாதாரண தனங்கள்லாம் விருத்தியாது. பாரம்பரிய குணம் சம்பந்த விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு கலை ஆற்றல் எல்லாத்துலேயும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வேணாம் மறுபடியும் ஏன்னா தோணும் வாழ்க்கை முடியாது. அதான் அசனியே. இன்றைக்கும் நாளைக்கே போதாலும் ஏன்னா தானே வாழலாம். நம்ம எத்தனை வருஷம் வாழப்போ நமக்கு தெரியாது. அது வரைக்கும் வாழும்போது நானும் வாழ மற்றனை வாழ வைக்கணுமா இல்லையா. இல்லை எனக்கு இருக்க முடியாது. தொலைச்சி பகவான். அப்படி இருக்கிற காலத்தில் ஹெல்த்து என்ன இருக்கணும்னா அது சொன்ன மாதிரி நமக்கு அவங்க அமைப்பை கொடுக்கணும். நம்ம கட்டமைப்பு பண்ணிக்க முடியாது எதுவுமே. அதுக்கு சூழ்நிலையை உண்டாக்கி சன்னி விட்டு குரு கொடுக்குறாரு. எப்படி 2ஆம் வீடு செய்கிறது கரெக்டாக அந்த அயன செய்யணும் போகும். 2ம் 12ம் தனுசுக்கு பக்காவாகிடுறது. அப்புறம் என்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன், இனி ஹாப்பியாக எனக்கு வாழுங்க. அது போல் தேர்ட் பார்ட்டி வந்து பண்ணுற அளவுக்கு பண்ணுறது. 2ஆம் வீடு 12ஆம் வீடு பண்ண தேர்ட் பார்ட்டி பண்ணுறான்னு அர்த்தம். மறைமுகமாக பண்ணுற 12ஆம் வீடு 2ஆம் வீடு டைரக்டு. உங்கள் குடும்பம் தானே 2ஆவது குடும்பம் தானே. குடும்பம்னா என்ன உலகம் நம்ம கூட பண்ண அத்தனை பேரும் குடும்பம் சமுதாயம்னு அர்த்தம். 4 பேர் பத்திரம் இல்லை. அது வாழணும், நீ வாழணும், நல்லா வாழணும். ஆக எல்லாருக்கும் வகை தெரிஞ்ச மாதிரி குரு அழகாக உட்காந்துருக்காது. நகரவே இல்லை. வக்கரமானாலும் 4 மாதம் திருப்பி அதனால் பாதிப்பு இல்லாமல் செயல்பட்டுருக்கார். அவருக்கு அனுகூலமாக செவ்வாய் இருந்தார். அப்புறம் பிறகு அடுத்தது சனி புதனும் சுக்கிரனும் தொடர்ந்து கூட சென்றாங்க. அதே மாதிரி எல்லா வித காலகட்டத்திலும் ராகு கேதுக்கு நடுவில் கொஞ்சம் கர்மத்தை காமிச்சா கூட அடக்கி உடனே சரிப்படுத்துகிறார் அந்த புதன். கடைசி நேரத்தில் பங்குனி மாதத்தில் சுக்கிரன் வக்கரமாறாருன்னா 0 ஆகிடுறாரு. இந்த ராகு தொல்லை தாங்கலை கூட உட்காந்துட்டு. அதனால் பின்னி எடுத்துடுறார் பின்னாடி. புதன் வந்து சேர்ந்த உடனே எல்லாம் சேர்ந்துக்கும். புதன் சேர்ந்துக்கும், சுக்கிரன் சேர்ந்துப்பான், ராகு உட்காந்துருக்கும், செவ்வாய் சேர்ந்து. கடைசியில் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமாஷாக இருக்கும். எவ்வாறு ரோட்டு போது அடுத்து விசுவாசம் பிறக்கும். சித்திரையில் பாடுறாருல அதுக்குள்ளே ஒரு வழியை ஆக்கி நார்மலாக கொண்டு வந்துடுறாரு. அப்போ தான் வக்கரமாக பங்குனி மாதத்தில் சுக்கராஜ். அது வரைக்கும் வக்கரமே இல்லை. நடுவில் இந்த ஆடி மாதத்தில் புதன் வந்து ட்ராமா ஆடுவார். செவ்வாய் பின்னாடி புரட்டாசி மாதம் கடைசியில் ஆகும். கார்த்திகை மாதம் ஆடுறாரு.
பொதுக்குள்ளே இப்போ சனீஸ்வரன் முதலியே வக்கரமாகி வெளில வந்துடுறார். சனீஸ்வரன் வக்கரமானதுனால உங்களுக்கு என்ன அனுகூலம் 2ஆம் வீடு பாதி பாழாட்டு நினைக்காதீங்க. தீட்சின்னி கண்ணு பார்க்குறது மங்கி போயிடும், பாழாயிடும். அதனால் உங்களுக்கு தோஷங்கள், இந்த பரிகார தோஷங்களில் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. விருத்திக்கு வரும். நல்ல பொருள் நல்லா இருக்குது, பாதிப்பு கொடுக்கணும் கொடுத்தான்னா எப்படி நீ மேலே வருவீங்க? தோஷங்களுக்கு நிவாரணம் இருக்கலாம் தவிர தோஷங்களே நாசம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா எப்படி வெளியில் வர முடியும்? வியாதி நீ உடம்புல கொடுத்த பாதிப்பு கொடுக்குறாட்டாக பாதிப்பே கொடுத்துட்டு நோய் பண்ணியிருந்தால் எப்படி வாழ முடியும்? அதுக்காக சனீஸ்வரனை 0 ஆகினார். அப்போ நோய் இருக்காது, மருந்து இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும், தெம்பாக இருக்கும். ரெண்டே யாதா மனசுலாம் வரக்கூடிய நோய், சரீரத்தை வரக்கூடிய. மனசில் நோய் வரும்போது எல்லாமே பாழாயிடும். சரீரத்தை நோயும்போது திக்கு பண்ணிடலாம், மறுபடியும் சமுதாயம் பாழாயிடும். இதெல்லாம் இருக்கும்போது அது ரெண்டுத்துமே இல்லாத பண்ணுற காலம் தான் சனீஸ்வரன் வக்கர காலம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ அஷ்டமத்து சனியெல்லாம் வந்து 7ஆம் வீடு, 8ஆம் வீடு சனி, 4ஆம் வீடு சனி, 12ஆம் வீடு சனி, இதெல்லாம் கொஞ்சம் வலு இழந்து போட்டனால பழையபடி தெல்லாயிடுவீங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். வக்கரமானாலும் கவலை இல்லை. கும்பத்தில் மூழ்கி போயிட்டார். அடுத்தது அந்த சுக்கராச்சாரியார் பாக்கியத்தில் உட்காந்து 9ஆம் வீட்டை வந்து அப்போ சரிப்பட்டு ஆவணி மாதத்தில் புதனை வந்துடுவார். அங்கே ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் கத்தலாம். ஆவணி மாதத்துக்கு உட்காந்துடுற, புரட்டாசி மாதத்துலேருந்து புதன் சிம்பத்தில் உட்காந்துடுறாரு பாக்கியத்தில். சூரியனும் 9, 10 ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தர்ம கர்ம யோகலாம் கிடைக்கிறது உங்களுக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆட்டானா 1 வருஷம் சொல்கிறதுக்கு குரு வரை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் எல்லா வேலையும் சும்மா இருக்கும். ஆடி ஆவணி புரட்டாசி உங்களுடைய சாமர்த்தியம் அதை கொடுத்து செயல்படுத்தி அனுபவிக்கிறோன்னா ஒரு ட்ரெண்டு லைஃப்பில் வேணும். இல்லை தூங்கிட்டு இருக்கிற ட்ரெண்டு, ஒரு கலை, எல்லா விஷயத்தையும் ஒரு சேலஞ்சிங்காக இருந்து ரிசல்ட் ஓரியன்ட்டு வரணும் தான் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் ட்ராமா ஓடும். அந்த கார்த்திகை மாதம் விழிப்புணர்வு பழையபடி வந்து அப்படி காலை தூக்கிடலாம். நீங்கள் குடும்பத்தில் விளக்கு நன்ன திருவிளக்கு எப்போது வரும், சௌபாகியம் இருந்துகிட்டே இருக்கும். அஷ்டலட்சுமி கூடுவா, தரித்திரலட்சுமி வெளில போடுவா. தாரித்திரம் இருக்கவே இருக்காது. இந்த குரு பயிற்சியில் இருந்ததுன்னா நம்ம தான் முட்டாள். அவனுக்கு வேலையில் தாரித்திரம் இருக்குது, ஆனால் அவன் தரித்திரமாகவே இருப்பான்றதுக்காக படைச்சிருக்கார், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயும் ஏற்றமாக இருக்கும். வியாதி இருக்கும், அறக்குறை வியாதியை உடம்புல அல்பாயத்தில் போகிறது, ஆக்சிடென்ட் செத்து போகுதுன்னு நமக்கு வராது, யாருக்கோ வராமல் வேண்டாம். நல்லா ஆயுசோடு நல்லா இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், தூங்கலாம், நல்லா உழைக்கலாம். சொத்து பத்து கடன் பாதன் அடியோடு போக சொல்ல மாட்டேன், இம்சப்படுத்தாது, அடைக்கக்கூடிய சொத்தை ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பாக்கியம், பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆக இத்தனால வந்து பையனையும் பொண்ணி கரையத்தில் போதுமா. இப்போ தாத்தா பாட்டி ஆகியும் நன்னா இருந்து பசங்களுடைய இதில் அவங்களை கவனிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. 3 தலைமுறை பார்க்கலாம். இனிமேல் தாராளம் பார்க்கலாம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அனுபவிப்பீங்க. இதெல்லாம் யாரும் கிடைக்காது, இந்த வருஷம் தான் கிடைக்கும் குரு பயிற்சியில். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு கரைகாணா ஒரு இன்பம் கிடைக்கும், ஆனந்தம், சந்தோஷம், பேர்வு கடைசி வரைக்கும் நீடிக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.